அனைவருக்கும் வணக்கம். நான் தாரிக் அன்வர். என்னோட நேட்டிவ் வந்து மதுரை திருமங்கலம். நான் நடந்து முடிஞ்ச 2025 குரூப் 4ல் 162 கொஸ்டின் போட்டு மாநில அளவில் 55 ரேங்க் எடுத்து முதல் நாள் கலந்தாய்வில் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மதுரையில் எடுத்திருக்கேன். நான் மொத்தம் 162 கொஸ்டின் போட்டிருந்தேன். அதில் வந்து தமிழ் 86 போட்டேன், ஜிஎஸ் வந்து ஒரு 76 போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு ஜிஎஸ் எப்படி பண்ணேன் அப்படின்றத பார்த்துருவோம். தமிழ் வந்து டஃப்பான சப்ஜெக்ட். ஏன்னா இந்த குரூப் 4 பொறுத்தவரைக்கும் டஃப்பாக தான் இருந்துச்சு. அதனால் ஜிஎஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஜிஎஸை வந்து 3ஆக பிரிச்சிட்டேன். ஒன்று ஜென்ரல் ஸ்டடீஸு சிலபஸ் இருக்குது, 2வது வந்து மேக்ஸு, 3வது கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்க்கும் மேக்ஸுக்கும் டெய்லி இம்பார்ட்டன்ட் கொடுத்துருவேன். ஏன்னா 2 மணி நேரம் மேக்ஸ் போட்டு பார்த்துருவேன். கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரமாவது போட்டு பார்த்துருவேன். அது 1.5 மணி நேரமாவது மினிமம் போட்டு பார்த்துருவேன். கரண்ட் அஃபேர் வந்து 1 மணி நேரம், டெய்லி 1 மணி நேரம் கன்ஃபார்மாக போட்டு பார்த்துருவேன். கரண்ட் அஃபேர் பார்க்குறது அதை நோட் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா கையில் எழுதி நோட் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் 1 மாதம் கழித்து நீங்கள் பார்த்தாலுமே ஈஸியாக மைண்டில் ஏறுற மாதிரி இருக்கும். அதனால் கரண்ட் அஃபேர் எழுதி தான் படித்தேன். ஒரு 6 மாதத்துக்கு கண்டினியூஸாக கரண்ட் அஃபேர் எழுதினேன். அடுத்து ஜிஎஸ் பக்கம் வந்தோம்னா 6 சப்ஜெக்ட், 6 யூனிட்டு. 6 யூனிட்டில் மெயினான ஒரு 3 யூனிட்டு, அதாவது பாலிட்டி, யூனிட் 6, அப்புறம் எக்கனாமிக்ஸு யூனிட் 9. இந்த 3 யூனிட் தான் ரொம்ப டஃப்பாக இருந்தது, ரொம்ப மெயினான யூனிட். இதில் ஃபஸ்ட்டு பாலிட்டியை நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாலிட்டி நோட்ஸ் தான் எடுத்து படித்தேன். எங்கள் சார் பாலிட்டி சார், அவர் தான் நோட்ஸ் கொடுத்தாரு. அதாவது லட்சுமிகாந்த், கரண்ட் அஃபேர் 2யும் கம்பைன் பண்ணி தான் அவர் நோட்ஸ் கொடுத்தாரு. அதுவே எனக்கு போதுமான அளவாக இருந்துச்சு இந்த குரூப் 4க்கு. அடுத்து வந்து யூனிட் 6க்கும் மேமோட நோட்ஸ் தான் பார்த்தேன். மேமோட நோட்ஸ் வந்து அவங்க ரொம்ப டெப்த்தாக எடுத்திருந்தாங்க. அதையே ஃபுல்லாக என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ப்ளஸ் வந்து யூனிட் 6ல இந்த திருக்குறள் அதெல்லாம் நம்ம படிக்கலை. ஏன்னா வாழ்க்கையிலேயும் நிறையா திருக்குறள் பார்ப்போம், ப்ளஸ் வந்து தமிழ்லேயும் நிறையா திருக்குறள் படிச்சிருப்போம். அதனால அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ப்ளஸ் கரண்ட் அஃபேர் நம்ம படிப்போம். இவ்வளோ தான் ஜிஎஸ், இவ்வளோ தான் படித்தேன். சிலபஸ் கவர் பண்ணுறது இப்படி கவர் பண்ணிட்டு 2வது டெஸ்ட்டு, மெயினாக டெஸ்ட்டு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா டைம் மேனேஜ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து புதுசாக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். ஒரு டெஸ்ட்டுன்னு எடுத்தோம்னா அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இதுனா டெஸ்ட் வந்து மெயினாக எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும், எதுக்கு நம்ம மெயினாக ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா எதுக்கு நம்ம மெயினாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு வந்து டெஸ்ட்டு தான் மெயினாக இருந்துச்சு. டெஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் தமிழில் எடுத்தேன். ஜிஎஸ் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட்டு, அதே தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ், இதை மட்டும்தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தமிழ் வந்து டெய்லியும் படிச்சிருவேன். அதாவது டெய்லி 5 மணி நேரம் தமிழ், 5 மணி நேரம் ஜிஎஸ், 2 மணி நேரம் கரண்ட் அஃபேர், அது எக்ஸ்ட்ராவாக ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் மேக்ஸ். இவ்வளோ தான் பார்த்தது, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் தமிழ் எப்படி பண்ணேன் அப்படின்றத பார்ப்போம்.